பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லா வல் ஆகிபத்துல் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, இன்று ஒரு இறை வசனம். இதன் மூலம் நாம் என்ன பலன் பெறலாம் என்றால், இந்த இந்த க இந்த இந்த வசனத்தை காலை மாலை 7 தடவை ஓதும் பொழுது ஈருலக கவலைகள், இந்த இம்மையின் கவலைகள் மட்டுமல்ல, மறுமையின் கவலைகளும் நமக்கு தீரும் என்பதாக கூறப்படுகிறது. அது என்ன வசனம் என்று பார்த்தால், ஹஸ்பி அல்லாஹ் லா இலாஹ இல்லா ஹுவல் அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம் என்று கூறப்படுகிறது. இதன் பொருள் என்னவென்றால், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், வணக்கத்துக்குரியவன், அவனின்றி வேறு நியாயன் இல்லை, அவன் மீதே நான் நம்பிக்கை வைத்துள்ளேன், அவன் மகத்தான அரசின் இரட்சகன் என்று இந்த பொருள். இந்த பொருள்படும் இந்த இறை வசனத்தை அல்லாஹ்வின் மீது தவக்கத்து வைத்து நாம் கூறும்போது, அல்லாஹ் உண்மையில் நம் மீது என்ன செய்வான்? மிகவும் பிரியப்படுவான். அதனால் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் உள்ள கவலைகள் தீர்ந்துவிடும் என்பதாக கூறப்படுகிறது. இதை காலை மாலை 7 தடவை ஓத வேண்டும். 7 தடவைகள் ஓதுமாறு கூறப்பட்டது. மனிதனுடைய முக்கியமான 7 உறுப்புகள்: கண்கள், காதுகள், நா, வயிறு, மர்மஸ்தானம், கைகள், கால்கள் பாதுகாக்கப்படுவதாக வேண்டி என கருத்தை கொள்ளலாம். இந்த 7 உறுப்புகளும் பாதுகாக்க வேண்டும். இந்த 7 உறுப்புகளும் பாதுகாக்கப்பட்டால் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் கவலை ஏதுமே இல்லை என்பதாக இந்த வசனம் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். இதை மீது நம்பிக்கை வைத்து இவ்வாறு ஓதி நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தினர் அனைவரும் ஓதி பார்த்து தினமும் 7 தடவை காலை மாலை ஓதும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு நல்ல பலனை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.